ஸ்ரீ கிருஷ்ணரின் லீலைகளில் ஒன்று போல தோன்றினாலும் அதன் உள்ளே இருக்கும் உணர்ச்சி மிகவும் ஆழம். நமக்கு தெரிந்த கண்ணன் வீரமும் ஞானமும் நிறைந்தவன். 7 நாட்கள் ஒரு விரலில் கோவர்தன மலையை தூக்கி இந்திரனின் கர்வத்தை அடக்கி முழு கோகுலத்தையும் காப்பாற்றியவன். அப்படி அசாதாரண சக்தி கொண்டவன் தான் அந்த ஸ்ரீகிருஷ்ணன். இங்கே ஒரு சாதாரண குழந்தை போல தந்தையின் பாசத்தை அனுபவிக்க காத்திருக்கிறார். கண்ணன் ஒரு விஷயத்தை மிகவும் விரும்பினார். நந்தபாபாவின் முழுமையான பாசம். ஒரு அப்பா தனது குழந்தையை எப்படி கவனிப்பாரோ அப்படி ஒரு அன்பை நந்தபாபாவிடமிருந்து அனுபவிக்க, அதாவது ஒரு தந்தையின் பாதுகாப்பு, கரிசனம், பரிவான அன்பு, அதை கண்ணன் ஒரு குழந்தை போலவே அனுபவிக்க விரும்பினார். ஆனால் நந்தபாபாவுக்கு என் மகனுக்கு நான் தேவை என்ற உணர்ச்சி வர கண்ணன் கொஞ்சம் பலவீனமாக நடிக்க வேண்டியிருந்தது. ஒரு நாள் நந்தகோபர் வீட்டிற்கு விருந்தினர்கள் வந்தார்கள். பரிமாற ஒரு பெரிய மரப்பீடம் தேவைப்பட்டது. அங்கே விளையாடிக் கொண்டிருந்த கிருஷ்ணன் ஓடி வந்தான். அப்பா, நான் எடுத்துட்டு வரேன் என்றான். அவன் பீடத்தை தூக்கி சில அடிகள் நடந்ததும், அப்பா, முடியவில்லை, மிகவும் கனமாக இருக்கிறது, என்னால் முடியவில்லை என்று மூச்சுவிட்டபடி நடந்து வந்தான். அவனின் கஷ்டத்தை பார்த்த நந்தபாபா உடனே ஓடி வந்து அவன் மேல் பாசம் பொங்க, கண்ணா விடு, அப்பா எடுத்துக்கொண்டு வருகிறேன் என்று பீடத்தை தூக்கி கொண்டார். அந்த நேரம் கண்ணன் புன்னகைத்தான். அந்த புன்னகை வெறும் சிரிப்பு இல்லை. அதிலிருந்து, இன்று என் அப்பாவிற்கு நான் தேவைப்பட்டு விட்டேன், என் அப்பாவின் மனதில் நான் ஒரு குழந்தையாக இருக்க முடிந்தது என்ற ஆனந்தம் வந்தது. நமக்கெல்லாம் தெரிந்த அந்த வல்ல கண்ணன், கோகுலத்தை காப்பாற்றிய மகா வீரன், இங்கே ஒரு சிறு குழந்தை பாசம் தேடுகின்றான். அதைவிட அழகான லீலை எதுவும் இருக்க முடியுமா? கடவுளுக்கும் அன்பு பிடிக்கும். நாமும் அவரிடம் இதே உணர்ச்சியோடு சென்றால் அவர் நந்தபாபாவை ஓட வைத்த மாதிரி நம்மிடமும் அருளோடு ஓடோடி வருவார். அந்த ஸ்ரீ கிருஷ்ணன். ஜெய் ஸ்ரீ கிருஷ்ணா.